கேக்குறேன், பால் வளத்துறையினுடைய அமைச்சர் தானே நீங்க? பவுடர் பால் வளத்துறையா இல்ல பசுமாட்டு பால் வளத்துறையா? பால் எப்படி வரும்? ஆடு மாடு வளர்த்தாதான் பால் வரும். ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் சொல்லிட்டு பால் வளத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு. எப்படி பால் வரும்? வானத்துல இந்த பால் வருமா? ஆடு மாடு வளர்த்தால் தான் பால் வரும். பதில் சொல்லணும். ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. இல்லங்க தம்பி ஹிம்லரு மாட பத்தி தம்பி பொறுமையா. ஓகே ஓகே, இருங்க, அமைதியா இருங்க சார். அவங்க சார் நீங்க அவங்க பதில் சொல்லணும். என்ன பார்த்து பேசுங்க. அதுக்கு பதில் மாடுக்கு மடியில அவன் பால் கறந்து பழக்கப்பட்டவன் இல்ல. நான் கறந்திருக்கிறேன். நான் பால் கறக்கவன். எனக்கிட்ட மாடு இருக்குது. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வீட்டுல மாடு இருக்கு. ஜெர்சி மாடு பால் கறக்கவன். ஜெர்சி மாடா நாட்டு மாடா? ரெண்டாவது அப்ப நீங்க பால் கறந்துட்டு மற்ற மாடு வளர்ப்பவர்களை தவறில்ல. நீங்க பால் கறப்பீங்களா? அடிப்படையே தெரியும். அடிப்படையே நீங்க வந்து தேவை பத்துமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் எது ஆரோக்கியம்னு உங்கள்ட்ட கேக்குறேன். நான் என்னுடைய மக்களுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட மாடுகளா இருக்கட்டும். ஜெர்சி என்னங்க ஆரோக்கியமா இருக்கு? ஜெர்சி மூலமாக அவ்வளவு நோய், சர்க்கரை வியாதி தொடங்கி பலவிதமான நோய்களையும் பரப்பக்கூடிய ஜெர்சி மாடுகளை ஒழிப்போம். நாட்டு மாடுகளை மீட்டெடுத்து ஆரோக்கியமான பாலை நாங்கள் உற்பத்தி செய்வோம். அதை சந்தைப்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சி இவங்கள மாதிரி சாராய பொருளாதாரத்தை நம்பி இல்ல, நாங்கள் பால் பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறோம். ஆடு மாடு வளர்க்கிறது. சீமான் அவர்கள் ஆடு மாடு வளர்ப்பதை பற்றி பேசுகிற போது அவங்க வந்து இது தவறு. அவர் என்னை பேச விடுங்க. ஒரு நிமிடம் கூட எங்கேயுமே என்ன பேச விடவே இல்லையே. அவர் குறிப்பிட்டாரு எங்கேயுமே. அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பது குறித்து பேசுகிற போது அதை அவமானமாக பேசுகிறார். இவர் மனோ தங்கராஜ் அவர்கள் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கார்.